up people? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட வீக் ஃபுல்லா நான் வந்து என் லஞ்சுக்கு நான் என்ன பேக் பண்ணி எடுத்துட்டு போறேன் அப்படிங்கறது தான். யூசுவலா வந்து நான் கடையில தான் சாப்பிடுவேன், வெளிய தான் சாப்பிடுவேன், மூணு வேளையுமே வெளிய தான் சாப்பிடுவேன். பிகாஸ் எனக்கு இங்க வந்துட்டு நான் குக் பண்ண மாட்டேன் and குக் பண்ண தெரியும், ஆனா நான் குக் பண்றது இல்ல. சோ நடுவில் வந்துட்டு நிறைய கடையில எல்லாம் சாப்பிட்டதுனால நிறைய வெயிட் போட்டுருச்சு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வேற வந்துருச்சு. டாக்டர் கிட்ட போனப்போ சொன்னது என்னன்னா, நீங்கள் ஒழுங்காக லைஃப் ஸ்டைல் மாற்றலை அப்படின்னா கஷ்டம், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வாழ்றதுன்ட்டாங்க. அதனால வந்துட்டு நான் லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்துட்டு நானே தான் சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் நான் முதல்ல சமைக்கிறதுக்கு என்ன நினைப்பேன் அப்படின்னா, நம்ம நிறைய திங்ஸ் வாங்கணும், நிறைய வந்துட்டு செலவு பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் 2 வீக்ஸ் நான் பண்ணதில் வந்துட்டு அவ்வளோ இன்ஃபேக்ட் ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு. நான் ஒருத்தருக்கு தான் சமைப்பேன், எனக்கு மட்டும்தான் நான் சமைப்பேன். ஸோ அது ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு. ஸோ இட் இஸ் பாசிபிள் இஃப் யூ ஸ்பெண்ட் 20 minutes to 30 minutes. எனக்கு டெய்லியும் காலையில் எழுந்து நான் என்னோட லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து 20 to 30 minutes தான் ஆகும். ஸோ அந்த 20 to 30 minutesல வந்துட்டு நான் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு மெனி டைம்ஸ் நான் வந்து அந்த லஞ்சே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுப்பேன். இதை நான் இந்த வீடியோ நான் எப்படி பண்ணலாம்னு நினச்சேன்னா, நான் 30 minutesல வந்துட்டு குக் பண்ணுறதும் ப்ளஸ் அந்த 5 days நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான லஞ்ச், ஃபுல் லஞ்ச் என்ன எவ்வளோ ஆகும், எவ்வளோ பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். அதுக்கு முன்னாடி நம்ம தலையை கட்டிப்போம், அடிக்கிற வெயில்ல அனத்துது. ஹாய், ஓகே கட்டியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட ஆல்ரெடி சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் ஐ ஹேவ் இட் ஹியர். இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸில் மெஜாரிட்டி இருக்காது, ஏன்னா நான் அப்பப்போ வாங்கிப்பேன். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஹோல் வீக்குக்கு பிளான் பண்ணுறேன் முன்னாடியே. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து லிஸ்ட் எடுக்கலாம். லிஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன சமைக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வில் பிளான் தி ஹோல் வீக்ஸ் லஞ்ச். ஸோ நம்ம எல்லாமே செக்ரிகேட் பண்ணியாச்சு அண்ட் இதுதான் என்கிட்ட இருக்கிறது. ஸோ இப்போ இதை வச்சுட்டு நான் வந்து அடுத்து என்ன வாங்கணும், அதை வச்சா ஃபுல் என்ன மீல் பிளான் பண்ண முடியும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து என்கிட்ட பழசு எதெல்லாம் இருந்தது லிஸ்ட் எடுத்தாச்சு. அதில் வந்து என்கிட்ட இப்போ என்னென்னலாம் இருக்குன்னா, கோகனட், கியூக்கும்பர், கோதுமை மாவு, கொஞ்சோண்டு ரைஸ், பச்சை பயிறு, ராகி சேமியா அண்டு உடைச்ச கோதுமை. இதெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, சிலது நிறையாவே இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இருக்கிற குவான்டிட்டி எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது அந்த பேக்கேஜிங் இதை பார்த்துருக்கேன். ஒரு தோராயமாக நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, கோகனட் 30 ரூபா, கியூக்கம்பர் 15, கோதுமை மாவு 30, ரைஸ் 15 ரூபா, ஏன்னா ரொம்ப கொஞ்சோண்டு தான் இருக்குது, ஒரு வேலைக்கு தான் வராங்க, 15 ரூபா, பச்சை பயிறு 30 ரூபா, ராகி சேமியா அப்படியே புது பேக்கெட்டாக இருக்குது, ஸோ தட் வாஸ் 32 ரூபா, அண்ட் உடைச்ச கோதுமை கொஞ்சம் காஸ்ட்லி போல 100 ரூபா. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. இது ஒரு டோட்டல் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 252. ஸோ இருக்கிற இன்க்ரீடியன்ஸே வந்துட்டு நம்ம கிட்ட 252 ருபீஸ்க்கு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் புதுசாக என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அதை வச்சு என்ன பண்ண போறோன்றத அடுத்து சொல்கிறேன். பட் புதுசாக என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, தக்காளி 1 கிலோ 35, ரைஸ் 1 கிலோ 99 ருபீஸ். இது பாஸ்மதி ரைஸ், நார்மல் ரைஸ் வந்து ஜெப்டோல கிடைக்கல. பட் இது எல்லாத்தையும் நான் ஜெப்டோல ஆர்டர் பண்ணேன். அப்புறம் மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது இந்த முளைக்கட்டின பயிர், அது வந்து 45 ரூபா ஒரு டப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 23 ரூபா. கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அது வந்துட்டு 49 ரூபா. அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை 17 ரூபா. மேத்தி கீரை, வெந்தய கீரை அது வந்து 19 ரூபா. ஆனியன் 1 கிலோ அரை கிலோ 41 ரூபா. இதெல்லாம் என்னன்னா 334. ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து 602 ருபீஸ் வருது. இது கூட நான் இன்னும் ஒன்று தான் வாங்கணும், முட்டை. அது வந்து நான் கடையில் வாங்கிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா ஜிப்டோவில் வந்து 6 முட்டை 8 முட்டை அப்படி தான் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடுவேன். நான் ஒரே ஒரு நாள் தான் முட்டை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் பண்ணுற அன்னைக்கு முந்தின நாள் வந்து வாங்கிப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தா நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற இன்க்ரீடியன்ஸோட வேல்யூஸ் அரௌண்ட் 600 ருபீஸ். 602, 603 வருது, நம்ம 600ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 600ல வந்துட்டு நான் நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கான லஞ்ச் என்னன்னு பார்க்கணும். ஐ எம் பிரிட்டி ஷோர் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இன்னுமே ஒரு 3-4 நாளைக்கு வரும். ஸோ ஆவரேஜாக நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90 to 100க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து லஞ்ச் முடிஞ்சிடும். இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த லஞ்ச் வந்துட்டு லஞ்சும் இருக்கும், ப்ளஸ் நான் வந்துட்டு அந்த கிழங்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்காக எடுத்துப்பேன். இந்த கிழங்கு இருக்குல்ல, குக்கும்பரும் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, அது வந்து நான் ஸ்நாக்ஸ்க்காக எடுத்துப்பேன். வேக வச்சு கொஞ்சோண்டு எடுத்துப்பேன், ஒரு 11 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம்
நான் வந்து இதே இதில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடுவேன். நான் என்ன வந்து மதியத்துக்கு நான் செய்யணும் அதையே தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடுவேன். ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வேளை வரும். ஸோ ஒரு வேலைக்கு வந்துட்டு 80 to 90 rupees போட்டாலுமே 2 வேளைக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் 45 rupees per meal ஹோம் குக்ட். ஸோ இதுதான் எனக்கு இங்கே ப்ரியாரிட்டி. நான் ஹோம் குக் தான் சாப்பிடணும். ப்ளஸ் அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கக்கூடாது. வெளியே வந்துட்டு நான் ஒரு வேலைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா வந்துட்டு தட் கம்ஸ் அரவுண்ட் 80 to 90 rupees ஒரு வேலைக்கு. இப்போல்லாம் ஒரு நார்மல் ஒரு தோசையை வந்துட்டு 55 ரூபாயிலேருந்து 55 ரூபா வருது ஒரு நார்மல் தோசை. அண்ட் நான் வந்து அதை வெளியே தான் சாப்பிட்றேன். ஸோ என்னோட ப்ரியாரிட்டி இங்கே வந்துட்டு எனக்கு திஸ் காஸ்ட் இஸ் எஃபிஷியன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒன்று. ப்ளஸ் திஸ் இஸ் ஹோம் குக். 30 minutesக்குள்ளே இது எல்லாத்தையுமே நான் சமைச்சு முடித்துடுவேன். விச் வி வில் see it in the videos. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தட் வாஸ் டே 1 மண்டே. அன்னைக்கு என்ன பண்றதுன்னு நான் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஐ மீன் யோசிச்சுட்டேன். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னா அந்த சப்பாத்தி மாவு இருந்ததுல சப்பாத்தியும் அப்புறம் நான் வந்து வெந்தயக்கீரை வாங்கியிருந்தேன் அது இருந்ததுல அதை வச்சுட்டு மேத்தி ரோட்டின் ஒரு டிஷ் ஒன்று இருக்கும் அது பண்ணிட்டு அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுட்டு கிரேவி மாதிரி பண்ணலாம்னு நினைச்சேன். நான் ஏன் மண்டே அன்னைக்கு அவ்வளோ பெரிய டிஷ் சூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் தட் வாஸ் குவைட் அ ஹெவி ஒர்க். பட் சம்ஹவ் நான் வந்து அதை 32 minutesல பண்ணேன். ஸோ டே 1 தான் ரொம்ப அதிகமான நேரமா இருந்தது. பட் 32 minutes ஆச்சு அன்னைக்கு அதை மட்டும் முடிக்கிறதுக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு அதான் பண்ணேன். அண்ட் திஸ் வாஸ் டே 2. டே 2 அன்னைக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சன்னா ரைஸ். நேத்து வந்து பாதி சன்னா தான் யூஸ் பண்ணேன். மீதி இருந்த சன்னாவை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அதுதான் பண்ணேன். ஸோ 1 dish தான் ஐ திங்க் அன்னைக்கு நான் வந்து பண்ணது. ஸோ தட் இஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஃபார் லஞ்ச் ஆல்சோ. முந்தின நாள் லஞ்ச் பாக்ஸ் வர கழுவ மறந்துட்டேன். அதனால அதையும் எடுத்து போட்டு கழுவிட்டே இருந்தேன். இது லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்துட்டு 15 minutes தான் ஆச்சு. பிகாஸ் ரைஸ் ஊற நேரத்துல வந்துட்டு பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு. அண்ட் கழுவிட்ட உடனே வந்துட்டு நான் எல்லா இதையும் கட் பண்ணி இந்த ரைஸ் வந்து முடிச்சாச்சு. இது கொஞ்சம் ஹெல்தியும் கூட. பிகாஸ் 1 pot ரெசிபி அண்ட் டைம் சேவிங் ஆல்சோ. அதை தான் நான் அன்னைக்கு பண்ணேன். ரொம்ப நேரமா இந்த பாத்திரம் கழுவுறதுல தான் வந்து எனக்கு டைம் ஆயிருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சின்ஸ் என் பிரதரும் கிச்சன் யூஸ் பண்ணுவான், அவனுக்கு கிச்சன் இப்படி இருந்தா வந்துட்டு எனக்கு தான் விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையும் வந்துட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு ஐ ஸ்டார்டட் குக்கிங். இட் வாஸ் டேஸ்டி. ஆனா வந்துட்டு கொஞ்சம் ஆறி போயிடுச்சு. ஸோ ஆறி போனது வாஸ் ஒன் இஷ்யூ. நான் வந்து அது என்னன்னு பார்க்கணும். இந்த குட்டி குக்கர் ஆக்சுவலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஒருத்தவங்களுக்கு தான் சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய இந்த பெரிய குக்கர்லாம் யூஸ் பண்ணாம அந்த மாதிரி குட்டி குக்கர் இது நான் வாங்கினப்போ 1000 சம்திங். அண்ட் ஒரு ஆளுங்களுக்கு ஈஸியா வந்துட்டு வரும். அண்ட் கழுவுறதும் ஈஸி. சின்ன குக்கர்ன்றதுனால வந்துட்டு அளவுக்கு சாப்பாட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ அளவுன்றதும் தெரியும். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் தி நைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தட் ஐ மேட் லாஸ்ட் இயர். மறுபடியும் ஏதோ காணும்னு அந்த குண்டாக்குள்ள போட்டு தேடிட்டே இருக்கேன். இப்ப என்ன பண்ணேன்னா இன்னொரு சைட்ல வந்துட்டு நான் டெய்லியும் வந்துட்டு காலையில ஒரு கஷாயம் ஒண்ணு குடிப்பேன். ஸோ அந்த கஷாயம் குடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ ஓமம், வெந்தயம் அண்ட் இன்னொன்னு ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன். அதை வறுத்து அரைச்சு வச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம வந்து காலையில வந்துட்டு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை குடிச்சா வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட்டுக்குலாம் நல்லது. யூல் ஹாவ் நோ பிளட் கிளாட்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு தான் அந்த தண்ணி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் வாஸ் இட். இது இன்னைக்கு ரொம்ப சோம்பேறியான நாள். பாருங்க, பாதி நேரம் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். மற்ற நாள் எல்லாம் வெடுக்கு வெடுக்கு நடந்துட்டு இருந்தேன். பட் தட் வாஸ் அ வெரி காம் டே. நடுவில் போய் செடிக்கெல்லாம் வேற தண்ணி ஊத்திட்டு வந்தேன். அண்ட் ஆல்சோ நான் ஆஃபீஸ்க்கு டெய்லி வந்துட்டு சப்ஜா சீட்ஸ் போட்டு வாட்டர் எடுத்துட்டு போவேன். வெயிலா இருக்கிறதுனால அது சூட்டை குறைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக எடுத்துட்டு போனேன். லஞ்ச் இஸ் ரெடி. இதுதான் அந்த தண்ணி. இதை வந்து காலையில குடிச்சிருவேன். வெறும் வயிற்றுல இருக்கும் போதே குடிச்சிடலாம். அண்ட் தேர்ட் டே அன்னைக்கு நான் என்ன ஆர்வத்துல இருந்தேன்னு தெரியல. இன்னைக்கு நான் நிறைய குக் பண்ணேன். அண்ட் 30 minutes ஆச்சு தேர்ட் டே அன்னைக்கு. யூஸ்வலா வந்து வெனஸ்டே இஸ் த தேர்ட் டே. வெனஸ்டே வந்துட்டு எனக்கு மீட்டிங் இருக்கும் என் ஆஃபீஸ்ல. எனக்கு எங்க டீம் மீட்டிங் இருக்கும். அன்னைக்கு யூஸ்வலா நான் பெருசா எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா அன்னைக்குன்னு என்ன ஆர்வமோ தெரிஞ்சதுன்னு தெரியல. நான் வந்துட்டு அன்னைக்கு கீரை சாதம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வேற தனியா, ஸ்நாக்ஸுக்கு வேற தனியா எல்லாமே பண்ணேன். நம்ம கிட்ட நான் என்ன லிஸ்ட்லாம் சொல்லணும் அதுல இருந்து மட்டும் தான் பண்ணேன். பட் அவ்வளவும் இருந்துச்சு அன்னைக்கு.
ஸோ கீரை தான் கட் பண்ணிருந்தேன். பாதி கீரை தான் எடுத்தேன், மீதி கீரை வச்சுட்டேன். பிகாஸ் கீரை ரொம்ப நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் சாதம் தெரியாது. அதனால வந்துட்டு கீரை மட்டும் பாதி எடுத்து வச்சுட்டு தட்ஸ் வாட் ஐம் கட்டிங் நவ். வெட்டிட்டு இருக்கேன்றது தான் அப்படி சொன்னேன். இன்னொரு ஹேபிட் எனக்கு என்ன ஈஸியா இருந்தது அப்படின்னா, நான் எப்போ சமைக்கிறேனோ அப்பப்போ பாத்திரம் கழுவி வச்சிடுறேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் பிளான்டா தெரியணும். இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப் தான் குக்கிங்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸின்றது எனக்கு தெரிஞ்சது. நான் செஞ்ச ரெசிபீஸ்லாம் ரொம்ப கஷ்டமான ரெசிபிலாம் கிடையாது. எல்லாமே எண்ணெய், கடுகு, தாளிப்பு, காய போட்டு வதக்கி வேக வச்சு எடுக்கிறது தான். ஆனா வந்துட்டு அந்த ஸ்டெப் தெரிஞ்சதுனால, அந்த மீன் டைம் அதுக்கு நடுவுல அந்த காய் போடுறதுக்கும், வேகறதுக்கும் நடுவுல இருக்கும்ல, அந்த டைம்லலாம் என்னால மத்த குட்டி குட்டி வேலைகள வந்து செய்ய முடிஞ்சது. அந்த கிச்சனோட மேலேயே ஓர கட்டுறது, அந்த கட்டிங் போர்ட கழுவுறது, மீதி யூஸ் பண்ண குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் கழுவி கவுக்குறது, இந்த மாரி விஷயங்களும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஸோ குக்கிங் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா, அந்த விஷயம் ஈஸி. நான் அப்ப கூட வந்து இருக்கிற பாத்திரத்தலாம் அப்பயே கழுவி வச்சுருவேன். இந்த குப்பை கவர் போடுற வேலை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா எல்லா நாளுமே நான் தான் காலையில எழுந்து அந்த குப்பை தொட்டிக்கு கவர் போட்டேன். நெறைய பாத்திரம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. ஸோ ஐ வாஷ்ட் ஆல் த வெசல்ஸ். அது நான் யூஸ் பண்ண வெசல் அப்படின்னு கிடையாது. அன்னைக்கு காலையில சிங்க்ல என்ன வெசல் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கழுவிட்டேன். எப்பவுமே இந்த மாரி கிளறி சாதம் பண்ணும்போது சாதத்த வந்து ஆற விடணும். சூடாவே சாதம் போட்டு கிளறுனா வந்துட்டு சாதம் அந்த எண்ணெத்துல கலருமோ அதோட ஒட்டிக்கும். ஸோ சாதத்த ஆற வைக்கணும். அதுதான் இங்க நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது அடுத்தது இந்த ஒரு கிழங்கு ஒண்ணு வேக வச்சேன். சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒண்ணு வாங்கினேன்ல, அத வேக வச்சேன். அது என்ன ஃபன் பண்ணுச்சுன்னா, அன்னைக்கு சரியாவே வேகல. இல்ல நான் அது சரியா வெட்டி வேக வைக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு அது வேகவே இல்ல. நான் இந்த சாதத்தெல்லாம் கிளறுற வரைக்கும் அது ஒரு 2, 3 விசில் போச்சு. நானும் வந்துட்டு அத அ 2, 3 விசில் வந்து ரொம்ப மாவு மாரி ஆயிடும்னு சொல்லிட்டு, நான் முன்னாடியே வந்து சீக்கிரம் அத கேஸ வேற எடுத்துட்டு ஆஃபும் பண்ணிட்டேன். ஆனாலுமே அத குத்தி பார்த்தா வேகவே இல்ல. நான் என்ன பண்ணேன், திரும்பியும் வந்து எடுத்து அத வேக போட்டேன். எனக்கு ஆக்சுவலா அப்பவுமே வந்துட்டு சரியா வேகல. நடுவுல கரித்துணி வேற கிழிச்சிட்டு இருந்தேன். இந்த ஈரமான இதெல்லாம் தொடச்சு சாப்பாடு கட்டுறதுக்கு. தட்ஸ் இட். கீரை சாதம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணேன்? பேரிச்சம்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன் அன்னைக்கு. அண்ட் திஸ் இஸ் ஃபார் 3 Thursday. Thursday அன்னைக்கு என்ன பண்ணேன்? முட்டை சாதம் பண்ணேன். முந்தின நாளே வந்துட்டு நான் முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு அது மட்டும் தானே நம்மளுக்கு செலவு எக்ஸ்ட்ராவா. ஸோ அத நான் வாங்கிட்டு வந்துட்டேன். 3 முட்டை வாங்கிட்டு வந்தேன். நடுவுல வேற அது எப்படி அந்த ராகி பண்றதுன்னு மறந்து போச்சு. ஸோ அதுதான் அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தேன். இந்த இன்ஃபேக்ட் இந்த வீக்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த டிஷ்ஷஸ்ல வந்து இந்த ராகி தான் வந்துட்டு ஈஸியான டிஷ்ஷு. ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வேக வைக்கணும். தேங்காய் இருந்ததுன்னா ஈஸியா அத போட்டு வந்துட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். இப்ப அதுதான் அங்க பண்ணிட்டு இருக்கோம். இட்லி தட்டுல நம்ம ஆவி பிடிக்க வேக வச்சோம் அப்படின்னா, அது ஒரு மாதிரி வெந்த சேமியா மாரி ஆயிடும். சேமியா தான் அது. அந்த சேமியா மாதிரி ஆயிடும். அத வந்துட்டு நீங்க சர்க்கரையோடையும், பாலு கூட ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். அன்னைக்கு நான் என்ன ரைஸ் பண்ணேன்? எக் ரைஸ். ஸோ வெங்காயம்லாம் வெட்டிட்டு, பச்சை மிளகாய்லாம் வெட்டிட்டு, எக் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். முன்னாடி எக் ரைஸ் பண்றதுக்குலாம் முன்னாடியே வந்துட்டு, நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த ராகி செஞ்சேன்ல, அத வந்து நான் போட்டு விட்டுட்டேன். பக்கத்துல சாதம் வேகுது. சாதம் வேகுறது மட்டும் தான் ஆக்சுவலா பெரிய டைம் நான் பண்ண டிஷ்ஷஸ்ல. அந்த சப்பாத்தி அந்த ஃபர்ஸ்ட் நாள் பண்ணத தவிர சாதம் வேக வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மத்தபடி வந்துட்டு மத்தது எல்லாமே கிளறுறது தான், வேக வைக்கிறது தான். தட் வாஸ் ஈஸி. பாருங்க 5 நிமிஷத்துல அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு முட்டை அந்த பேஸ் பண்றதுக்கு, சாதத்துக்கு பேஸ் பண்றதுக்கு தாளிப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு தான் நான் நெறைய செஞ்சேன்னு சொன்னேன்ல. பாரு மேடை ஃபுல்லா வந்துட்டு ஏதாச்சும் இருக்கு. இந்த சைடு காய், அந்த சைடு அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்து வச்ச டப்பா எல்லாம் இருந்தது. ஆனா உடனே நான் பண்ணிட்டேன். எனக்கு கிளீன் பண்றது அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இல்ல. இன்னைக்கு இந்த 4th டே அன்னைக்கு எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மொத்தத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த சாதமும் கிளறி சாதம்ன்றதுனால நான் சாதத்த முன்னாடியே தட்டுல போட்டு ஆற வச்சுட்டேன். அந்த பேபி பிஞ்சு வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அந்த பிஞ்சு வெள்ளரிக்காய் தான் கட் பண்ணிக்கிட்டேன். இதுலயே வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போடலாம்னு நினைச்சேன். பட் ஆனா அது நீர் விட்டு சொத சொதன்னு ஆயிடும். அதனால நான் எதுவுமே போடல. ஜஸ்ட் சிம்பிளா அப்படியே தான் பேக் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். அத வந்து உரிக்கணும். சாரி அரைக்கணும். துருவணும்ல. துருவ எனக்கு தெரியாது. ஸோ நான் மிக்ஸியில எப்பவுமே வந்துட்டு பீசஸ் மாதிரி கட் பண்ணி அந்த பல்ஸ் போட்டேன்னா வந்துட்டு துருவிடும். ஸோ அத மட்டும் நான் அப்பவே துருவி வச்சுட்டேன். அன்னைக்கு எனக்கு டைம் இருந்ததுனாலயா, இல்ல என்ன பண்ணேன்னு தெரியல. பட் எனக்கு அது டைம் பண்ணணும். ஏன்னா அது ராகி சேமியாக்கு அது வேணும்ல. அதனால வந்து அதையும் நான் அரைச்சு ஃப்ரீசர்ல போட்டுருவேன்.
அன்னைக்கு நான் நிறைய பாத்திரம் கழுவுன்னு நினைக்கிறேன், இப்பதான் தெரியுது. அந்த என்னோட காலையில நான் குடிக்கிற தண்ணியும் அப்பவே ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நிறைய டிஃபன் பாக்ஸ் அன்னைக்கு. சரி, காலையில அந்த பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கியூக்கம்பர் முட்டை சாதம் காலைக்கும், இது மதியத்துக்கு பேக் பண்ணுறது பெரிய டப்பால, இந்த குட்டி டப்பால வந்துட்டு முட்டை சாதம் எடுத்துக்கிட்டேன். அந்த ராகி வந்து அன்னைக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் 11 o'clock 12 o'clock அப்படி சாப்பிட்டேன். ஸோ அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. டே 5 இதுதான் ஃபன்னே. டே 5 தான் ஃபன்னே. டே 5 என்ன செஞ்சேன் அப்படின்னா வெறும் தக்காளி சாதம் தான் செஞ்சேன். பிகாஸ் எனக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை. இந்த உடம்பு சரியில்லாதனால நான் வந்துட்டு நான் சமைச்சு எடுத்துட்டு போனதே வந்துட்டு காலையில சாப்பிட்ட மத்தியானம் என்னால சாப்பிட முடியல. ஸோ அது ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அன்னைக்கு காலையிலுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ராகி இது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஸோ அதனால அந்த ராகி பிரேக்ஃபாஸ்டே பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு நான் லேட்டாகவும் எழுந்தேன். ஐ வாஸ் வெரி டயர்டு. ஸோ செம உடம்பு இல்லையானால எனக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவசர அவசரமா ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அதுக்காக தான் தக்காளி வெங்காயம் இருந்தது. நான் அப்படியே தக்காளி சாதம் பண்ணிட்டேன். இன்னைக்கும் குப்பை கவர் போடுறது என் வேலையா தான் இருந்தது. அந்த தக்காளி சாதத்துல தக்காளி அதிகமா போட்டிருக்க வேணாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு மாதிரி அது கொஞ்சம் குழன்னு ஆயிடுச்சு. சாதம் வைக்கிறதுல நான் கொஞ்சம் வீக்கு தான், அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எப்படியோ சாதம் ஒரு வழியா ஒழுங்கா வச்சேன்னு சொல்ல முடியாது, ஒரு சாப்பிட்ற அளவுக்கு வச்சேன். கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், லைக் ஐ செட். நானே கடுப்புல செஞ்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு ஃபன் ஒண்ணு நடந்தது. என்னன்றது சொல்றேன். நான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன்னா எங்க அப்பா கிச்சனுக்குள்ள வாசல்ல தான் வந்து கேமரா வச்சதோ, எங்க அப்பா நடுவுல வந்து அந்த கேமராவை தட்டி விட்டாரு. அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் போய் அதை திரும்ப சரி பண்ணேன். ஸோ இதுதான் ஒரு காமெடி நடந்தது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த 5வது நாள் லஞ்ச் பேக் பண்ற டைம்ல தான் வந்துட்டு என்னோட கேமரா வேற வந்துட்டு சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. முந்தின நாள் நைட்டை சார்ஜ் போடாம தூங்கிட்டேன் மறந்து. அதனால வந்துட்டு பாதியிலே வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அதை நான் நோட்டு சேவ் பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணிட்டு லஞ்ச் பேக் பண்ற சமயத்துல ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். அவ்வளவுதான். இதுதான் 5 டேஸ்க்கும் நான் பண்ண கூட்டு. என்ன போச்சு. ஹலோ பீப்புள், சாரி ஃபார் மை லுக். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லுக்கில் இருக்கேன். அண்ட் எஸ், ஃபுல் வீக் முடிஞ்சிடுச்சு. இந்த ஃபுல் வீக்கும் 5 நாளும் நான் சமைச்சேன். அண்ட் லைக் ஐ செட், என்னோட 5வது நாள் அன்னைக்கு கரெக்டாக நான் பேக் பண்ண முடியும். என்னோட ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாமல் வந்துட்டு என்னோட ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த லாஸ்ட் பிட் மட்டும் போட முடியல. அண்ட் ஆல்சோ லைக் ஐ செட், எனக்கு உடம்பு சரியில்லாதனால இந்த லாஸ்ட் சாப்பாடை மட்டும் நான் வந்து ஃபுல்லாக சாப்பிடல, பாதி தான் சாப்பிட்டேன். மற்றபடி எனக்கு ஃபுட் எல்லாமே பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த 5 நாள் நான் வேறு எங்கேயுமே வெளியவும் வாங்கவே இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்துட்டு நான் என்ன செஞ்சனோ அதை தான் சாப்பிட்டேன். 2-3 விஷயங்கள். என்னோட லஞ்ச் பாக்ஸ் வந்து சூடாக இல்லை, அதனால வந்து எனக்கு அது சூடாக சாப்பிடணுன்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ ஐ ஷுட் இன்வெஸ்ட் இன் அ குட் லஞ்ச் பாக்ஸ். அதர் தென் தட், எனக்கு டைம் இருந்ததுனால நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கலாம் சில விஷயம். பட் சின்ஸ் ஐ வாஸ் டூயிங் ஃபாஸ்ட், எனக்கு அது கூட ஒரு பிரச்சனையாக தெரியல. பட் நீங்கள் நான் எப்பவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதுனால எனக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியல. பட் நீங்கள் வந்து ஸ்லோவாக தான் குக் பண்ணுவீங்க அப்படின்னா இட் இஸ் பெட்டர் தட் நீங்கள் எல்லாத்தையும் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் காய் கட் பண்ணுறது, தேங்காய் துருவுறது, அதெல்லாம் எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. டைம் 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே என்னோட மொத்த லஞ்சும் முடிஞ்சிடுச்சு. ஸோ தட் வாஸ் இட். அண்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேற ஒரு சேலஞ்சில் பார்க்கலாம். ஓகே, பாய்.